இப்போ கோரேசுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, உனக்கு முன்பாக போய், உனக்கு முன்னே போய். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றார். இப்போ இந்த கோரேஸ் யாரு? தனிப்பட்ட முறையில் நீங்க பார்த்தீங்கன்னா கோரேஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கோரேஸ் ஒரு புறஜாதி ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. ஆனால் அவன் புறஜாதி ராஜா, தேவனை அறியாத ஒரு ஊர்ல இருந்து இருக்கிறவர். அவங்ககிட்ட போய் கர்த்தர் சொல்ற சில விஷயங்கள் இருக்கு. நான் உனக்கு முன்னாடி போய் என்ன பண்ண போறேன்? கோணநாவிகளை செவ்வையாக்க போறேன், பொக்கிஷத்தை எடுத்து கொடுப்பேன், புதையலை தருவேன். இது ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, மாற்று கருத்தே இல்லை. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஆனால் தேவன் முன்னாடி போறதுக்கு, ஒரு புறஜாதி ராஜாவுக்கு முன்னாடி போறதுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான இந்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு தனிப்பட்ட முறையில், நான் ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்கு வரல, தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட கர்த்தர் சில காரியங்களை ஒப்பு கொடுக்கிறார். அதாவது நேபுகாத் நேச்சாருடைய ராஜ்யபாரம் பெல்ஷாத்சார் காலத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு. நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை நீங்கள் பார்க்க முடியும். தானியேல் புஸ்தகத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு. அன்னைக்கு அவன் கையில் நேபுகாத் நேச்சாருடைய அந்த பாபிலோனுடையதான பொக்கிஷங்களை ஒப்பு கொடுக்கிறாரு, புதையல்களை ஒப்பு கொடுக்கிறாரு. இது எல்லாம் தனிப்பட்ட முறையில் கோரேசுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பது. இது ஒரு புறஜாதியாருக்கு கர்த்தர் செய்யக்கூடியதான ஒரு காரியம். ஒரு புறஜாதியாருக்கு கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் பூமியில தருவது. நீங்களும் நானுமே கிறிஸ்துவை முன்பாக வைப்பதற்கு காரணம் என்ன? நாம பல நேரத்தில் இவங்க கேட்கிற இதே காரணத்துக்காக தான் கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம். உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், பொக்கிஷம், புதையல், உலக பிரகாரமான தேவைகள், உலக பிரகாரமான காரியங்கள், இந்த பூமிக்குரியது எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இதுதான் நம்முடைய தேவை, இதுக்கு தான் கர்த்தர் நமக்கு முன்னாடி போறாரு, வாசலை திறக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நமக்கும் கோரேசுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனும் ஒரு காரணத்துக்காக அபிஷேகம் பண்றாரு. ஆனால் நீங்களும் ராஜாக்களும் ஆசீர்வாதமா நம்மை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவனுக்கு கொடுக்குற அதே பொக்கிஷம், அவனுக்கு கொடுக்குற அதே புதையல் தான் எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணம்? அப்போ உலக பிரகாரமாக கிடைக்கிற அதே ஆசீர்வாதத்துக்காகத்தான் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். அதே பொக்கிஷம், அதே புதையல் தான் எனக்கு என்று சொன்னால், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன வித்தியாசம்? என்னை விட அவன் இன்னும் நல்ல பிளெஸிங்கா இருக்கிறானே அப்படின்னா, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு திறந்த வாசல். ஆண்டவர் சிமனா சபையை பார்த்து பேசுறார், திறந்த வாசல் அப்படிங்கிறார். ஆண்டவர் எதுக்கு நமக்கு வாசலை சொல்றார், திறந்த வாசல்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நமக்கு கொடுக்கிற பொக்கிஷம் வேறு, அவர் நமக்கு கொடுக்கிற புதையல் வேறு. ஆண்டவர்கிட்ட இருக்கிற பொக்கிஷம் புதையல்னு பார்த்தீங்கன்னா, கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. அப்ப நமக்குள்ள பொக்கிஷம் வேறு, நாம தேட வேண்டியது வேறு. ஆனா இப்ப நமக்கு முன்பாக ஆண்டவர் போய் என்ன கொடுக்கிறாரு? புறஜாதி ராஜாக்கு போறது இது ஒரு பாத், முன்னாடி போறது ஒரு பாத். நாம அதுக்காக அவரை தேடல, நாம தேடுற விதம் வேறு, நாம வேறு காரியத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்தகாரத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் உள்ளதான புதையல்களையும் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் வேற. ஆண்டவர் சொல்றாரு, இந்த புஸ்தகத்தை புதை பொருளாக வைத்து வைத்து நமக்கு வேற புதையல் இருக்குது, அது உள்ளதான காரியங்களை தேடணும். அதான் வேதாகமம் தான் நமக்கு புதையல். இது உள்ள கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? புதைச்சு வச்சிருக்கிறாரு. அந்தந்த காலகட்டத்துக்கு உரியது. பொக்கிஷம் என்பது ஞானம் அறிவு, புதையல் என்பது வேத வசனத்துக்குள்ள இருக்கக்கூடியதான கர்த்தருடைய வெளிப்பாடு. இதுதான், இதுக்காக தான் கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். திறந்த வாசல்னா என்ன அர்த்தம்? வாசல் என்பது இயேசுவை குறிக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கார், பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். அவர் இப்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இதான் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். பொக்கிஷத்தையும் புதையல்களையும் எடுத்துக்கொள்வது. அதோட அர்த்தம் என்ன? ஆவியானவர் சபைகளுக்கு வருகிறார், ஆவியானவர் சபைகளுக்குள்ளே அசைவாடுகிறார், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இயேசுவே சொல்றார், நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, ஆனால் அவைகளை இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அந்த சகல சத்தியம் தான் பொக்கிஷமும் புதையலும். அதைத்தான் நீங்களும் நானும் தேடணும். அதுக்கு தான் திறந்த வாசல். நோவாவுடைய ஜலப்பிரளயத்துல கர்த்தர் கதவை அடைத்தாருன்னு இருக்கு, திறந்து வச்சா என்ன ஆகும்? பேழை காணாம போயிடும். அப்ப கர்த்தர் கதவை அடைப்பது நல்லதா கெட்டதா? நல்லது. சில இடத்துல கதவு என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? அடைக்கப்பட்டிருக்கணும். சில இடத்துல கதவு என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? திறந்திருக்கணும். கர்த்தர் அடைத்தாலும் சோத்திரம், கர்த்தர் திறந்தாலும் சோத்திரம். சில நேரத்தில் நீங்க நினைச்சது கிடைக்காது, கர்த்தர் அடைச்சு வச்சிருப்பாரு. நீங்க முட்டுவீங்க, மோதுவீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க, என்ன ஆண்டவரே எனக்கு மட்டும் கதவு அடைச்சிருக்குது. அந்த கதவு உனக்கு வேணான்னு அர்த்தம், அந்த வழியா நீ பிரவேசிக்க வேண்டான்னு அர்த்தம், அது உனக்குரியது அல்லன்னு அர்த்தம். நான் ஒன்று மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன், எனக்கு என் பர்சனலா, தேவனுடைய கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது.
அவருக்கு தீமை செய்யவும் தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அடைச்சாலும் நன்மைதான், எனக்கு திறந்தாலும் நன்மைதான். அவர் எனக்கு எதை வச்சிருக்கிறாரோ அதில் சந்தோஷமா பிரவேசிக்கணும். அவர் என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் கர்த்தர் நன்மைக்காக மட்டுமே செய்வார். அதுல தீமை என்பது இருக்கவே இருக்காது. ஒருவேளை எனக்கு இன்னைக்கு தெரியாது, அவ்வளவுதான். இதுல எனக்கு அது பார்க்கறதுக்கு தீமை மாதிரி தெரியும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க போங்க 40 வருஷம் சுத்தி வாங்க அப்படின்ட்டாரு. உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் மனமடிவாயிருச்சு, வலி. ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, முடியாது, நாங்க இப்பவே போறோம், ஏதோ கர்த்தர் எங்களை தண்டிச்சிட்டாரு அப்படின்ட்டாங்க. கர்த்தர் சொன்னதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. பாருங்க, இவங்க எந்த ஜனங்களை பார்த்து அங்க பயந்தாங்களோ, ஏனாக்கின் புத்திரராகிய ராட்சதர்கள்னு இருக்கும், யாரை பார்த்து பயந்தாங்களோ 40 வருஷம் சுத்தி நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். 40 வருஷம் அந்த ஜனங்களை என்ன பண்ணியிருப்பாரு, அந்த இடத்துல இல்லாதபடி ரிமூவ் பண்ணியிருப்பாரு. அப்ப திரும்பி வரும்போது அந்த ஜனங்க அங்க இல்லை. அதே நேரத்தில் எந்த ஜனங்க அவங்கள பார்த்து பயந்தாங்களோ 40 வருஷத்துல அந்த பயந்த ஜனங்களும் இல்லை. இப்போ உள்ளுக்குள்ள பிரவேசிக்கிற கூட்டம் எப்படி இருக்குன்னா, அவங்கள பார்த்து பயப்படாத ஒரு கூட்டம். அதோட அர்த்தம் என்னன்னா, நீ போய் நான் கொடுக்கிற தேசத்துல பயப்படாம சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பயந்தவனும் இல்லை, பயப்படுத்தினவனும் இல்லை. இதுக்கு கர்த்தர் 40 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. நமக்கு 40 வருஷம் சுத்தினாருங்கிறது எப்படி இருக்கு, தண்டனையா தெரியுது. கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை சுத்தல்ல விடுறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ நன்மை இருக்குன்னு அர்த்தம். சில நேரங்களில் கர்த்தர் பண்ணுகிற டிலே நல்லது. கர்த்தர் நமக்கு தீமை செய்யவே மாட்டார், அவருக்கு தீமை செய்யவும் தெரியாது. இது கர்த்தர் நமக்கு முன்பாக போய் நமக்கு செய்கிற காரியம். இது ஒரு அனுபவம். இது உலக பிரகாரமாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், பொக்கிஷம், புதையல், திறந்த வாசல், இதெல்லாம் இருக்கு. இந்த நடக்கிறதுல முன்னாடி போறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுலயே இன்னொன்று இருக்கு, இன்னொரு விஷயம் இருக்கு. இதை விட ஒரு படி கொஞ்சம் மேலன்னு நீங்க வச்சுக்கலாமே. இது தேவ ஜனங்களுக்கு நடக்கிறதான ஒரு விஷயம். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 11-12 வாசிங்க. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இது இரண்டாவது. அதாவது உனக்கு முன்பாக தம்முடைய தூதர்களை என்ன செய்யறாரு, அனுப்புகிறாரு. இது நம்ம அடிக்கடி நம்முடைய ஜபங்கள்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, பாதுகாப்புக்கு. நமக்கு முன்பாக போய் ஆண்டவர் போறாரு. இன்னொன்னு வசனம் சொல்லுது, தூதர்கள் போறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்களா, நம்முடைய பாதங்கள் கல்லில் இடாதபடிக்கு அவங்க என்ன செய்வாங்களா, பாதுகாத்துக் கொள்வாங்க. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அப்படின்னு இருக்கு. இது நல்லா தானே இருக்கு. இதான் நம்ம வாக்குத்தத்தத்தில் சொல்றோம், ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு, நமக்கு முன்பாக தூதர்களை அனுப்புவார், எல்லாம் சொல்றோம்ல. இப்ப இந்த வசனத்தை வாசிங்களேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். யோசிச்சு பாருங்க, இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது உம்முடைய தூதர்களை கட்டளையிடுவேன், அவர்கள் உன் வழிகள் எல்லாம் பாதுகாப்பார்கள், எல்லாமே சொன்னாரு, எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்பு, நான் என்ன செய்வேன், இவங்களை எல்லாம் நிர்மூல, அதெல்லாம் செஞ்சிடறாரு, எல்லாரையும் துரத்திடுறேன், எல்லாம் பண்ணிடுறேன், நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சிடறேன்பா. ஆனால் நான் வரமாட்டேன், நான் என்ன பண்றேன், தூதனை அனுப்புறேன். இப்போ இந்த வார்த்தை மோசேக்கு சந்தோஷமா தானே இருக்கணும். ஏன்னா ஒரு தூதன் 1000 பேரையும் இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், 16000 பேரையும் வெட்டுவான். அவனுக்கு ஒரு பக்கத்தில் அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஒரு தூதனை 180,000 பேரெல்லாம் சங்காரம் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றார் மோசே கிட்ட, நான் தூதனை அனுப்புறேன். இந்த தூதன் வந்து யாருன்னா, பிசாசிய சங்கிலியில கட்டக்கூடியதுனா ஒரு ஆளு, நான் அப்படி ஒரு தூதனை அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா, மோசே சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை, இந்த துக்கமான வார்த்தை, அந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வார்த்தை எப்படி இருந்துச்சா, எப்படி துக்கமா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லும்போது அப்ப எப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்கிறாரு, இதை சந்தோஷமாவோ கம்பீரமாவோ கோபமாவோ சொல்லல. அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு, துக்கமா சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி சொல்லியிருக்கிறாரு, துக்கமா. அதாவது கோவப்பட்டுலாம் பேசல, போ நான் வரமாட்டேன் இனிமேட்டு உன் கூட அப்படி சொல்லல. நான் வரலப்பா இனிமேட்டு உன் கூட, நான் உன் கூட வந்துக்கிட்டே இருந்தேன்னா நான் என்ன பண்ணிடுவேன், கோவத்தில் அடித்தாலும் அடிச்சு விடுவேன், அதனால் நீ என்ன பண்ணிடுவேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், என் கூட இருக்கிற தூதன் இருக்கான், நான் அவனை அனுப்பி வைக்கிறேன், நீ போப்பா கூட்டிகிட்டு போ அப்படின்றாரு.
இந்த வசனம், இந்த துக்கமான வார்த்தைகளை கேட்டபோது, இல்லைன்னா கர்த்தர் உடைய கோபமான வார்த்தைகளை கேட்டபோது தான் வந்திருக்கணும். கோபப்பட்டு சொன்னார்னு வரணும். அந்த வசனம் சொல்லுது துக்கமான வார்த்தைகளை கேட்டபோது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தூதனை அனுப்புறதுன்றதை விட கர்த்தர் நமக்கு முன்பாக வருவது என்பதுதான் முக்கியம். தூதன் வருவது அப்போ முக்கியம் இல்லையா? தூதன் வருவது முக்கியம். கர்த்தர் வரும்போது தூதன் வருவது முக்கியம். கர்த்தர் சந்தோஷமா ஒரு தூதனை அனுப்பினார்னா சந்தோஷம்தான். ஆனா இங்க கர்த்தர் சந்தோஷமா அனுப்பல. அவர் சொல்றாரு, நான் அனுப்புறேன் ஆல்டர்னேட். கர்த்தர்கிட்ட ஆல்டர்னேட் ஆப்ஷன் நல்லா தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றது ஆல்டர்னேட்டா ஒன்று ஆண்டவர் கொடுப்பாரு, அதையும் பெஸ்டா தான் கொடுப்பாரு. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னார்ல, அதுதான் இருக்கிறதுலே தி பெஸ்ட். பல நேரங்களில் இப்போ தாவீது போய் ஆண்டவர்கிட்ட தேவாலயம் கேட்கிறார். தேவாலயத்தை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனை வச்சு நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இது கர்த்தருக்கு சித்தமானது அல்ல. கர்த்தருடைய சித்தம் ஆசாரிப்பு கூடாரம் தான். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு தாவீதை பார்த்து, நான் உங்களை யார்ட்டையாவது தேவாலயம் கேட்டேனா? நான் கைகளில் வாசம் பண்ற ஆலயத்தில் இருக்க மாட்டேன்ல, எல்லாம் சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு தாவீதை பார்த்து, இருந்தாலும் நீ கேட்ட கட்டிக்கோ அப்படின்ட்டார். இப்போ தேவாலயம் பாருங்க, மகத்துவமானது, மகிமை இறங்குது. ஒருவரும் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு ஷெக்கினா மகிமை இறங்குது. எல்லாம் தான் இருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பிளான் ஒன்று இருக்குல்ல, ஆசாரிப்பு கூடாரம், அதுக்கு இது என்ன ஆகாது, ஒரு நாள் ஈக்குவல் ஆகாது. ஏன்னா பரலோகத்தின் மாடல் தான் ஆசாரிப்பு கூடாரம். வெளிப்படுத்தல் 15:5 வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சாட்சியின் கூடாரம் இருக்கு இல்லையா, அதுதான் பரலோகத்தில் இருந்தது, அதான் ஆலயம். அந்த மாடல் தான் மோசே கிட்ட காட்டினார். இப்ப தாவீது என்ன பண்ணிவிட்டாரு, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் மாடலை கேட்டார் பூமியில. அதுக்கு அப்படியே இன்னொன்னு உடனே கர்த்தர் சொல்றாரு, சரி கேட்டது தாவீது கொடுக்குறேன். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல ஆசாரிப்பு கூடாரம், அதுக்கு ஈக்குவலா இது என்ன செய்யாது, வராது. தாவீது கேட்டான ஆலயத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆலயம் பூமியில இருந்த காலத்தை விட ஆலயம் பூமியில இல்லாத காலம் தான் ஜாஸ்தி. நான் சொல்ல புரியுதா? சாலமோன் தேவாலயத்தை கட்டினாரு, கிட்டத்தட்ட கிமு 168 அது இடிக்கப்பட்டுருச்சு. ஆன்டியோகஸ் எபிபனஸ் இடிச்சிட்டார். அந்த ஆலயம் இடிக்கப்படுது. நடுவில் நேபுகாத் நேச்சார் இடிச்சிட்டார். அப்புறம் ஒரு 70 வருஷம் ஆலயம் இல்லை. ரெண்டாவது செருபாபேல் கட்டினார். இப்போ தீத்ராயின் இடிச்சிட்டாரு. இப்போ 2000 வருஷமா ஆலயம் இல்லை. ஆலயம் இருந்த காலத்தை விட ஆலயம் இல்லாத காலம் தான் ஜாஸ்தி. ஆனால் ஆசாரிப்பு கூடாரம் இருக்குல்ல, அதான் காட்ஸ் பிளான். அந்த மாதிரி தான் இங்கேயுமே கர்த்தர் முன்பாக போறது தான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இதான் காட்ஸ் பிளான். ஆனா வேற வழி இல்லை. இவங்க கூட வந்தா நான் என்ன ஆயிடுவேன், உங்களை கொண்டு போட்டுருவேன். அதனால கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன், உங்க கூட ஒரு தூதனை அனுப்புறேன், நீ கூட்டிட்டு போ. அவனும் இதெல்லாம் செய்வான். எபூசியன் ஏத்தியன் எல்லாரையும் விடைச்சு அரிச்சு விரட்டிட்டு தேசத்தை உங்ககிட்ட கொடுத்துருவான். எல்லாம் செய்யறாரு. இந்த துக்கமான வார்த்தைகளை கேட்டபோது ஜனங்களுக்குமே தெரியுது இந்த வார்த்தை எப்படி இருக்குது, துக்கம் கஷ்டமா இருக்கு, ஆண்டவர் வரமாட்டேன்ட்டாரு அப்படின்னு. பல நேரங்களில் நமக்கு பாதுகாப்பு நம்ம உணர்கிறோம், இந்த தூதர்களுடையதான காரியத்தை போல உணர்கிறோம். ஆனால் கர்த்தர் கூட வராராங்கிறதா இப்ப கேள்வி. நாம பல நேரத்தில் இதை தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மோசேக்கு தூதன் மூலமா வர பாதுகாப்பு வேணுமா, கர்த்தர் மூலமா வர பாதுகாப்பு வேணுமானா கர்த்தர் மூலமா வர பாதுகாப்பு தான் வேணும். கர்த்தர் கோபம் உள்ளவர் ஆயிற்று, பரவாயில்ல நீங்களே வாங்க. நான் நடுவில் வந்தா உங்களை சங்காரம் பண்ணுவேன், பரவாயில்ல நீங்களே வாங்க. அது அவனுக்கு தெரியும். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும், புரியணும். எது வேணுங்கிறத நாம தான் செலக்ட் பண்ணணும். நமக்கு முன்பாக எது போகணுங்கிறத நம்ம தான் செலக்ட் பண்ணணும். ஆண்டவர் கேட்கிறார், நான் போறேன், நான் நடத்துறேன், ஆனா இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும், நான் சொல்றபடி தான் இருக்கணும். அப்படின்னா நான் உனக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துறேன். இல்ல ஏன் இஷ்டப்படி தான் நான் போவேன், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், கொஞ்சம் இப்படி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ போ, ஆனா நான் வரமாட்டேன். ஆனாலும் நீ என் பையன் என் மக, நான் உன்னை விட முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், நான் ஒரு சேஃப்டிக்கு ஆள் அனுப்புறேன். பாடி கார்டு வேணுமா, இப்படி வச்சுக்கோங்க, பாடி கார்டு வேணுமா, நம்ம அப்பா வேணுமா. சில நேரத்தில் பாடி கார்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆளாக தான் இருப்பாரு. இங்க ஒருத்தர் நீங்க போறீங்க, பாடி கார்டு பார்த்தீங்கன்னா பயங்கர துப்பாக்கி வச்சிருப்பாரு, எல்லாம் வச்சிருப்பாரு. கூட வர அப்பா கிட்ட ஒன்றும் இருக்காது. ஆனால் மனதளவில் பாடி கார்டை விட அப்பா தான் நமக்கு க்ளோஸ். அப்பா கூட இருக்கிறது என்னைக்குமே நல்லது, அம்மா கூட இருக்கிறது என்னைக்குமே நல்லது. ஏன்டா பாடி கார்டு வேணாங்கிற, ஏன் சொல்ற? அவன் சொல்லுவான், இந்த பாடி கார்டு இருக்கானே அவன் கட்டளைக்கு செயல்படுறவன். அடினா அடிப்பான், நில்லுனா நிற்பான், போனா போவான், வானா வாவான்.
ஆனா எனக்கு யார் வேணும் தெரியுமா? கட்டளைக்கு செயல்படுகிற பாடிகார்டு வேணாம், கட்டளை கொடுக்கிற எங்க அப்பா வேணும் எனக்கு. அதான் எனக்கு ரொம்ப வேணும். எனக்கு எஸ்தர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு தடவைக்கு 3 தடவை ராஜா கேட்பாரு. எஸ்தர் போய் பார்க்கும்போது ராஜா கேட்பாரு, உனக்கு என்ன வேண்டும் எஸ்தர்? தேசத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். அப்படிதான் சொல்லுவார். ஒரு தடவைக்கு 3 தடவை ராஜா அந்த வார்த்தையை சொல்லுவார். ஒவ்வொரு ட்ரிப்பும் எஸ்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேணான்றுவாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் வேணான்றுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், எஸ்தர் கூட இருக்கிற பெண்கள், மற்ற கன்னிகைகள்லாம் இருந்தாங்களே நிறைய பேருக்கு, அத்தனை பேருக்கு எஸ்தர் எப்படி தோணும் தெரியுமா? நம்ம பாஷையில் சொன்னா பைத்தியம். ராஜா என்ன கொடுக்குறேங்கிறாரு? தேசத்தில் பாதி தரேன்றாரு. தேசத்தில் பாதினா எவ்வளவு தெரியுமா? ராஜா அன்னைக்கு அரசாண்ட நாடுகள் எத்தனைன்னா 127 நாடு அரசாண்டாராமா. எஸ்தர் 1:1 இருக்கு. 127 நாட்டில் கிட்டத்தட்ட அவர் பாதி கொடுக்குறேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 63 தேசம், 63 நாடு. எங்க இருந்து? இந்தியால இருந்து அவர் எங்க இருந்திருக்கிறாரு? இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா வரை, கிட்டத்தட்ட எகிப்து வரைக்கும் எல்லாம் இருக்கிற நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறார். அதுல பாதி தந்துடுறேன்றார். 63 நாடு. அந்த அம்மா சொல்லுது அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு. ஆனா உண்மையிலே எஸ்தருக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? எஸ்தருடைய நோக்கம் 63 நாட்டுக்கு நான் ராணி ஆவது இல்ல, 127 நாட்டுக்கு நான் ராணி ஆவது. ராஜா பக்கத்துல போய் உட்காந்துட்டா 127 நாட்டுக்கு நான் தானே ராணி, நான் தானே ராஜாத்தி. நீ என்ன பாதி கொடுக்கறது? என்னுடைய நோக்கம் பாதி அல்ல, என்னுடைய நோக்கம் முழுசு, ஃபுல். இன்னைக்கு பல நேரத்துல இங்க தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் மகத்துவமானது, அது பரலோகத்துக்குரியது. பூமியில கூட சொல்றேன், உங்களுக்கு ஒரு கர்த்தர் கொடுக்க போறாருன்னா தி பெஸ்ட் கொடுப்பாரு. நடுவுல நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதுல ஒரு 50% கிடைச்சா கூட போதுங்க, 60 கிடைச்சா கூட போதுங்க, அதுவே நமக்குலாம் ரொம்ப அதிகங்க. நாம எப்பவுமே நம்ம விஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நாம சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறதுக்கு முன்னாடி பாவத்தில் இருந்தோம், மீட் எடுத்துட்டாரு, உண்மை. அதே நேரத்தில் இப்ப நாம் ராஜாவுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை மாத்தி இருக்கிறாரு இல்லையா? தகப்பன்கிற உரிமையை கொடுத்திருக்கிறாரு. அந்த தகப்பனுங்கிற உரிமையோட தான் யாருக்கிட்ட போனோம்? அப்பா கிட்ட போனோம். நான் பாவிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. உடனே நான் ராஜாவின் பிள்ளை ஆயிட்டேன், நான் பாவியே கிடையாது. இல்ல, நான் ராஜாவின் பிள்ளை ஆயிட்டேன், என்ன அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் எனக்குள்ள என்ன இருக்குது? கொஞ்சம் கொஞ்சம் குறைவுகள்லாம் பாவங்கள்லாம் இருக்கு. அது முற்றிலும் மாறணுங்கிற எண்ணம் இருக்கணும். சிலர் ஒண்ணு இப்படி போயிடுறான், நீ ராஜாவின் பிள்ளை ஆயிட்ட, இனிமேட்டு உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, உனக்கு பரலோகம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறான். அந்த இதுவும் இல்லை. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதனால கேட்கும் போது இப்ப மோசேக்கு நல்லா தெரியுது வர்றது யாரு? சம பெரிய பாடிகார்டு. சும்மா ஒரு தூதன் போதும், அடிச்சு நவுத்திடுவான், எல்லாம் பண்ணிடுவான். ஆனாலும் அவர்களுக்கு தெரியுது இது துக்கமான வார்த்தை. எங்க அப்பா என்ன சந்தோஷமா அனுப்பல. எப்பவுமே நான் சொல்லுவேன், நம்ம அப்பா நம்ம கூட இருந்துட்டார்னா வேற எவனை பத்தின கவலையும் நமக்கு கிடையவே கிடையாது. அவர் நம்ம கூட வரணும், முன்பாக போகணும். இந்த இடத்துல தூதர்கள் வருவது பாதங்கள் கல்லிடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த காரியம் அப்பாவோடு கூட இருக்கணும். அப்பா இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லி ஒரு தூதன் இருக்கிறானா அது வேஸ்ட், அது தேவையில்லை. இது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது எப்பவுமே, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும். இதை மறந்துடாதீங்க. ஆண்டவர்கிட்ட எப்ப கேட்டாலும் என்ன கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும். அது வேணுமா இது வேணுமா? அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரையே நீங்க கேட்டுட்டீங்கன்னா மிச்சம் எல்லாம் கூட வந்துடும். அவரோடு கூட நான் சொல்லுவேன், வழிகளிலே காக்கும்படிக்கு தூதர்கள் வரணும். அது பழைய ஏற்பாட்டில் உண்மை. தூதர்கள் இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். தேவனே உங்களுக்குள்ள இருக்கிறார். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், எப்பவும் இந்த தூதர்கள், இந்த மாதிரி பிசாசுகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பின்னாடி போகாம யாருக்கு பின்னாடி போயிடணும்? தேவனுக்கு பின்னாடி போயிடணும். அப்பா கூட வாங்க, அவ்வளவுதான், மற்ற எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்பாவே கூட வந்தாச்சுன்னா, நான் சொல்றது நல்ல தூதன், தேவ தூதன், அவனே கூட வருவதை விட எங்க அப்பா எனக்கு கூட வருவதுதான் மேன்மையானது. அல்லேலூயா. எப்ப கேட்கும் போதும் ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க, நீங்க கூட வாங்க ஆண்டவரே. அப்பா கூட வரும்போது தனியா இருக்கும். இப்ப அப்பா கூட வந்தா என்ன ஆகும்? வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும்
நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும், இப்ப பாருங்க, கோரேசுக்கு முன்னாடி போனது வேற, இப்ப இவங்களுக்கு முன்னாடி போறாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, இல்லப்பா நான் வரல, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரும், நான் ஒரு தூதனை அனுப்புறேன். இப்ப அவன் சொல்லிட்டான், அந்த கதையை வேண்டாம், நீங்க வந்தா தான் நான் என்ன செய்வேன், போவேன். நீங்க சொல்லி இருக்கிறீங்க இல்லையா இந்த ஜனங்களோட கூட இருப்பேன்னு, இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் அவர் சரி நான் வரேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப எப்படி கூட்டிட்டு வராராம் தெரியுமா? இப்போ அவரு ஒரு தூதனாகவோ வேற எந்த இதுலயும் வரல. இப்ப வசனம் சொல்லுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் சுமந்து கொண்டு வந்தேன் இவ்விட வரைக்கும். இந்த தகப்பன் பிள்ளையை சுமப்பதுன்றதுல இது கொஞ்சம் வித்தியாசம். ஒரு டிராவல்ல நீங்க பாடி கார்டோட போறது என்பது வேறு. ஒரு டிராவல்ல உங்களுக்கு முன்பாக ஒரு கைடு, யாரு? கோரேசுக்கு ஒரு கைடு, நான் உனக்கு முன்பாக போய் என்ன செய்வேன், கோணநாளுங்க செவ்வையாக்குவேன். ஒரு கைடு முன்னாடி போறாரு, இன்னொன்னு ஒரு பாடி கார்டு கூட வராரு. இது எல்லாத்த விட அந்த டிராவல்ல இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு, இந்த கேரிங்கே வேற. பாடி கார்டு இருக்கிறான், கூட வந்துட்டே இருக்கான். அந்த பாடி கார்டுக்கு உங்க முகத்தை பார்த்தா என்னன்னு தெரியாது, உங்க முகத்தை பார்த்தா என்னன்னு தெரியாது. நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. பொதுவா நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். சாயங்காலத்தில் வரும்போதே எங்க அம்மா அப்படியே என்னை பார்ப்பாங்க. பார்க்கும் போதே அந்த அம்மாவுக்கு தெரியும் நமக்கு பசி இருக்கா இல்லையான்னு தெரியும். வந்த உடனே சொல்லுவாங்க, சரி கை காலை கழுவிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு. எனக்கு ஒன்றும் வேணாம், அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே வாம்பாங்க. சில நேரத்தில் இந்த பெண் பிள்ளைகள் நடக்கிறத வச்சு அந்த அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு என்னங்கிறத ப்ராப்ளங்கிறத. அந்த அம்மா கேட்கும், என்ன உன் நடையே சரியில்லையே, எது உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்க. இது யாருக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, தகப்பனுக்கும் தாய்க்கும் மட்டும்தான் தெரியுமே ஒழிய இது பாடி கார்டுக்கு தெரியாது, கைடுக்கு தெரியாது. பாருங்க, நீங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா அம்மா செய்கிற சாப்பாடு எப்பவுமே எப்படி தான் இருக்கும், அந்த உடம்பு சரியில்லாததுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கி வீட்டில் ரசம் தான் இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும். சொல்லுவாங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை. முந்தி, இப்போ நான் சொல்கிறது இல்லை, முந்தியெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஆளுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லைனா எல்லாருக்கும் ரசம் தான், அத்தனை பேருக்கும் ரசம் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கே உடம்பு சரியில்லை அதான் ரசம் வச்சோம். அதாவது அன்னைக்கு ஒரு ஃபேமிலியில் எப்படி இருந்தோம்னா, ஒருத்தனுக்கு பாதிக்கப்பட்டால் நம்ம எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட மாதிரி இல்லையா? ஆனால் நிஜமாகவே ஒரு தாய் அல்லது தகப்பன், இந்த இடத்துல சொல்லுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல, அப்படி சுமந்து கொண்டு வருவது போல ஒரு ஒரு தேவன் வந்து கூட வர்றாருன்னா யோசிச்சு பாருங்களேன். அந்த அந்த ஒரு பையனை பார்த்துக்கிற மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேங்கிறாரு. நீ வந்த வழிகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யற, கூட வர. எனக்கு இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 2 பேர் தாம் பிள்ளைகளை எப்படி கொண்டு வந்தாங்கன்றது பைபிள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி காட்டினார். இந்த வசனத்தை நீங்க வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 3 நாள் பிரயாணம் போயிருக்கு. 3 நாள் பிரயாணம் போயிருக்கு. இந்த பிரயாணத்துல ஆபிரகாம் தன் பையனை கூட்டிட்டு போறாரு. அவர் என்ன பண்றாரு, கழுது மேல வச்சு தன் பையனை என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. 3 நாளும் ஆபிரகாம் எதுக்கு கூட்டு போறாரு பையனை? இந்த 3 நாளும் ஆபிரகாம் பையனை எதுக்கு கூட்டு போறாரு? பலி கொடுக்க கூட்டிட்டு போறாரு. இப்ப இந்த பையனுக்கு தெரியாது அப்பா எதுக்கு கூட்டு போறாரு, பலி கொடுக்க கூட்டு போறாரு தெரியாது. 3வது நாள்ல தான் போய் கேட்கறான் மலைக்கு மேல, தகன பலிக்கு ஆடு எங்க. அப்ப அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அப்ப இந்த 3 நாளும் பையன் எப்படி போயிருப்பான் அப்பா கூட? சந்தோஷமா டிராவல். அதே ஒரு வனாந்தரத்துல கூடாரத்திலே இருந்தோமா, அப்பா இன்னைக்கு நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, வெளியே கூட்டு போறாரு. அதுவும் அதிகாலையில் எழுந்து காலங்காத்தாலே ஏஞ்சாச்சு, அப்படியே ஜாலியா அப்பா கூட போறான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, போய்கிட்டே இருக்காங்க. நீ போக போக ஜாலியா இருக்கு. ஒரு இடம் வருது, வந்த உடனே பலியெல்லாம் செலுத்தி, பலி செலுத்துறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணா பையனுக்கு டவுட்டு, அப்பா எல்லாத்தையும் கொண்டாந்துருக்கிறாரு, கட்டையா எடுக்கிறாரு, எல்லாம் கொண்டாரு, பலி செலுத்தபடி ஆடு எங்க, ஆண்டவரே பலிக்கு அப்பா எங்க அப்படின்னா, அப்பா கையை காலை பிடிச்சி கட்டுறாரு இப்பதான். அப்போ அவன் மனதில் என்ன இருந்திருக்கும், இந்த 3 நாள் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க,
இந்த 3 நாளுடைய பிரயாணத்தினுடையதான தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போலன்றதுக்கான அப்படியே ஆப்போசிட். இது அப்படியே என்ன நடக்குது? ஆப்போசிட்டா இருக்குது. சில நேரங்களில் நீங்களும் நானும் தேவனை இப்படித்தான் பார்க்கிறோம். சில நேரத்தில் கர்த்தர் நடத்துகிற பாதை அப்படி இருக்குது. ஆண்டவர், சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை கொண்டு போய் இப்படி விட்டுட்டாருங்க, நான் நினைக்கவே இல்லை, நான் கர்த்தரை தான் தேடுறேன், எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, நீ கை காலை கட்டுற வரைக்கும் தான் பார்க்குற, கத்தி ஓங்குற வரைக்கும் தான் பார்க்குற, ஆனா உன்னை உயிரோடு கூட எழுப்பி நிக்க வச்சு உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறத நீ இனிமேட்டு தான் பார்ப்ப. உன் தகப்பன் உன்னை சுமந்து கொண்டு வந்தது காரணம் உன்னை பலி கொடுப்பதற்கு அல்ல. அதனாலதான் ஆபிரகாம் தெளிவா சொல்லிட்டு போவாரு, நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். கன்ஃபார்மா திரும்பி வருவோம். என்னங்க பலி கேட்டிருக்கிறாரு, திரும்பி வருவாங்கிறத, அவர் பலி கேட்டது உண்மை, நான் கொடுக்க வந்தது உண்மை. ஆனா அவர் சொல்லியிருக்காரு, ஈசாக்கின் வழியாக தான் உன் சந்ததி விளங்குன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு அவர் கூட்டு வர சொன்னது, பலி கொடுக்க சொன்னது, இதெல்லாம் ரெண்டாவது. எனக்கு ஒரு வாக்கு பண்ணார்ல, அந்த வாக்கு தத்தம் தான் எனக்கு மெயின். இவனை செத்தாலும் உயிரோடு கூட கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் பலி கொடுக்க போகிறேன், கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். நான் திரும்பி வரும்போது என் பையனோட தான் வருவேன். இதுதான் தகப்பனுக்கு இருந்தான கான்பிடென்ட். இந்த 3 நாளும் ஆபிரகாமுக்கு இதுதான் கான்பிடென்ட். 3 நாளும் ஆபிரகாம் இதுதான். ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரங்கிட்ட சொல்லும் போது பையனோட வருவேன்னு சொன்னது வேலைக்காரன்ட்ட சொன்னது இல்ல, அவன் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சாரால்ட்டா தான் சொல்லியிருப்பான், எங்கெங்க போறீங்க, பிள்ளைய கூட்டிட்டு மோரியா மலை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பிள்ளை பத்திரங்க, அதெல்லாம் பத்திரமா கூப்பிட்டு வருவேன். அப்படி இருக்கும்போது அவர் கன்ஃபார்மா சாரால்ட்டா இருக்கட்டும், யாருக்கிட்ட வேணா இருக்கட்டும், அவர் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும், திருப்பி கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். ஆனா உள்ளுக்குள்ள தெரியும், இவனை என்ன கொடுக்க போறோம், பலி கொடுக்க போறோம். பலி கொடுக்க போகிறது உண்மை, திருப்பி வரப்போவதும் உண்மை. உன் தகப்பன் உன்னை சுமந்து கொண்டு போவது எதுக்கு தெரியுமா? கன்ஃபார்மாக உன்னை சாவடிப்பதற்கு அல்ல. அது நடத்துகிற பாதை கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்வாரு, நீ நடந்து கொண்டு வந்த பாதைகள் எல்லாம், எல்லாத்துலயும் அந்த பாதையில என்ன இருக்கு தெரியுமா? செங்கடல் இருக்கு, அந்த பாதையில வனாந்தரம் இருக்கு, அந்த பாதையில சில நேரத்துல சாப்பாடு இல்லாத நிலைமை இருக்கு, சில நேரத்துல தண்ணி இல்லாத சூழ்நிலை வரும், சில நேரத்துல பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் உன்னை நான் சுமந்து கொண்டு வந்தேன். செங்கடல் உன்னை அழிக்கவில்லை, செங்கடல் உனக்காக பிளந்தது. வனாந்தரம் உன்னை அழிக்கவில்லை, வனாந்தரத்தில் மேகஸ்தம்பத்தை கொடுத்தார். பசி உன்னை சாகடிக்கவில்லை, மன்னாவை கொடுத்தார். தாகம் உன்னை சாவடிக்கவில்லை, தண்ணியை கொடுத்தார். நீ கடந்து வந்த பாதையெல்லாம் கடினம், ஆனா எதுல உன்னை சாக விட்டாரு அதை மட்டும் சொல்லு, எதுல உன்னை கைவிட்டாரு அதை மட்டும் சொல்லு. நீ நடந்து வந்த பாதையை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க. நான் கஷ்டப்பட்டேன், அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட. ஆண்டவர் சொல்றாரு, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மை, நான் கை விட்டேனா, உன்னை எங்கேயாவது தொலைச்சேனா, இல்ல உன்னை பலி கொடுத்தேனா, உன் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல இதுவரைக்கும் நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். நீ போகிற இடம் வரைக்கும் உன்னை நான் சுமந்து கொண்டு போவேன். அந்த நம்பிக்கை தான் நான் சொல்லுவேன், அந்த நம்பிக்கை தான் வருக வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு, இருக்கணும். அன்னைக்கு இருந்தார் பாருங்க. இப்ப நான் என்ன சொல்லக்கூடாது, எங்க அப்பா என்ன வெட்டுறதுக்கு கூட்டிட்டு போனார், இல்ல, எங்க அப்பா என்ன அதுக்கு நடுவில் காப்பாற்ற கூட்டிட்டு போனார். நடத்தின பாதை கடினம். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தின் நடுவில் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அங்கதான் அவர் கரம் எப்படி வேலை செய்து நீங்க பார்க்கணும். சாப்பாடே வராத இடத்துல எப்படி சாப்பாடு வருதுன்னு பார்க்கணும். எல்லாருக்கும் சாப்பாடு வர இடத்துல நீயும் சம்பாரிச்சு சந்தோஷமா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறதுங்கிறது நார்மல், உன்ன மாதிரி எல்லாரும் சாப்பிடுவான். ஆனா வனாந்தரத்துல மன்னாவை அவரால் அழைக்கப்பட்டவன் மட்டும்தான் சாப்பிடுவான், வேற எவனுமே சாப்பிட மாட்டான். அது கர்த்தர் உனக்கும் எனக்கும் வச்சது. நீ என்ன ஆசைப்படுற, எல்லாரோட உட்காந்து நானும் ஜாலியா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும், நீ 10ஓட 11 கணக்குலேயே வர மாட்டேன், லிஸ்ட்லயே இருக்க மாட்டேன், நீ எல்லாரோடையும் சேர்ந்து செத்து போயிடுவ. ஆனா வனாந்தரத்துல சாப்பிடறாமல்ல, அவன் தான் லிஸ்ட்ல வருவான், அவன் தான் தனியா வருவான். ஆண்டவர் அந்த பாதையில ஏன் நடத்துறாரு? தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல. ஆபிரகாம் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகும்போது அவன் பையன் நினைச்சிருப்பான், அப்பா ஏதோ ஜாலியா கூட்டு போறாரு, கத்தியை ஓங்கும்போது நினைச்சிருப்பான், ஐயோ அப்பா நம்மளை வெட்ட பாக்குறாரு. ஆனா அப்பாவுக்கு நல்லா தெரியும், நான் எப்ப கூட்டு போனாலும், உன்னை வெட்ட கூட்டு போனாலும், உன்னை பலி கொடுக்க கூட்டு போனாலும், எனக்கு ஒண்ணு தெரியும், நீ உயிரோடு கூட திரும்பி வருவாய். எனக்கு அதுல ஆபிரகாமுக்கு தெரியுங்கிறதுல நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இஸ்மவேலை அனுப்பி விடுவார். 21ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது வசனம் வாசி. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் மிகவும் துக்கமாய் இருந்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, அனுப்பிதான் விட சொன்னாரு, நீ வனாந்தரத்துக்கு என்ன பண்ணிரு, அனுப்பி விட்டுரு. இதுவே மிகவும் துக்கம்னா பையனை கர்த்தர் கேட்கிறாரு, வெட்டு,
பலியாய் கொடு அப்படின்னு சொன்னா இந்த காரியம் ஆபிரகாம் எப்படி இருக்கணும்? இன்னும் பெரிய துக்கமா இருக்கணும். இதுவே மிகவும் துக்கம், இதை விட பெரிய துக்கம் இருக்கணும். ஆனா வசனம் சொல்லுது அவனுக்கு துக்கமே இல்ல. அவன் என்ன பண்றானா, அதிகாலையில் எழுந்து பையனை கூட்டிட்டு வாடா போலாம். அப்ப எங்க போறோம்? போயிட்டு வரலாம் வாடா. வேலைக்காரன் கேட்கறாங்க எங்கயா போறீங்க? அந்த மேல வரைக்கும் போயிட்டு வந்துடுறான். பையன் கேட்கறான் இப்ப எதுக்கு? உன்னை பலி கொடுக்க வந்தேன். இப்ப போயிட்டு வரலாம். நீ போயிட்டு வரலாம்டா, வரலாம். இப்ப வெட்ட போறியா? போயிட்டு வரலாம்டா. கையை காலை கட்டி வெட்ட போற, திருப்பி போலாங்கிற. டேய் திருப்பி போலாம்டா. அப்ப எனக்கு புரியல. எனக்கு புரியுதுடா, உனக்கு புரியாது. சில நேரங்களில் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் நமக்கு புரியாது, கர்த்தருக்கு தெரியும். நல்லா நமக்கு தெரியும் அவசியமும் இல்லை. ஓங்கியாச்சு, ஈசாக்கு நினைச்சிட்டா, முடிஞ்சு, அவ்வளவுதான். இதுக்கு தான் தகப்பன் சுமந்து கொண்டு வந்தது போல வந்தீரோ? என்னை வெட்டுறதுக்கு தான் கூட்டு வந்தீரோ? இந்த பிரச்சனைக்கு தான் என்னை கூட்டிட்டு வந்தீங்களோ? இந்த உபத்திரவத்தில் கொண்டு வந்து விடுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்களோ? நீங்க கூட நிறைய நேரத்தில் ஆண்டவர் கேட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, கத்தி ஓங்குற வரைக்கும் நீ பொறுமையா இரு, ஒரு நாள் வரும். அவ்வளவுதான், விஷயமே முடிஞ்சிச்சு. ஒரு நாளும் கர்த்தர் உன்னையும் என்னையும் சாகடிக்க விடுகிறது இல்லை. கர்த்தர் சுமந்து கொண்டு போவார், உபத்திரவத்தின் பாதையில நடத்துவார். ஆனால் ஒரு நாளும், இப்போ ஆபிரகாம் சாகும்போது பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, ஈசாக்கும் இஸ்மவேலும். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். 25ஆம் அதிகாரம் 9வது வசன வாசிங்க. அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்பெரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எண்ணப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இதான் முக்கியம், நல்ல கவனிங்க. ஒருத்தன் துரத்தி விடப்பட்டவன், அவன் பார்வையில எங்க அப்பா எங்க அம்மாவையும் எங்க அப்பாவை என்ன பண்ணிட்டார்? எங்க அப்பா என்னையும் எங்க அம்மாவையும் துரத்தி விட்டார். இன்னொருத்த பார்வையில எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? வெட்ட போயிட்டாரு. ரெண்டு பேருக்கும் அப்பானா அவ்வளவு வெறுப்பு. என்னடா இது, ஒரு காலத்துல இப்படி பண்ணிட்டாரு எங்க அப்பா, இனி எங்க அப்பா தேவையே கிடையாது அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுது, ரெண்டு பேரும் வந்து அவனை அடக்கம் பண்ணினார்கள். துரத்தி விடப்பட்டவனும் வந்து அடக்கம் பண்ணினான், வெட்டுவதற்கு கத்தி வாங்கினவனும் வந்து அடக்கம் பண்ணினான். ஏன் தெரியுமா? ஒரு நாள் ஆபிரகாம் பூர்ண வயது உள்ளவனாய் மரித்தான். அப்பத்தான் இவனுங்க எல்லாருக்கும் தெரியுது, இது வரைக்கும் ஆபிரகாம் செஞ்சது எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி செஞ்சான். எங்க அப்பா எனக்கு வச்சதெல்லாம் ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு என் பார்வைக்கு அது தவறாக இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியுது, அன்னைக்கு எங்க அப்பா பண்ணது ஒரு நாள் என் பார்வைக்கு தவறா இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு தெரியுது எங்க அப்பா பண்ணது சரி, எங்க அப்பா நடத்தி கொண்டு வந்தது சரி. ஒரு நாள் நீங்கள் நினைப்பீர்கள், ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதை உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை ஆசீர்வதிப்பதற்கென்று. கடந்து போற ரூட்டை வச்சு டிசைட் பண்ணிடாதீங்க. பல நேரங்களிலே கர்த்தர் கொண்டு போகிற பாதை கடினமாக இருக்கும். நாம் துக்கத்தோடு கூட தான் கடந்து போவோம். இந்த காரியம் எனக்கு துக்கமாக இருந்தது, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஏன்னா ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. அவர் நடத்தி கொண்டு போகிற அத்தனை பாதையும் ஆசீர்வாதத்தின் பாதை, அத்தனையும் ஆசீர்வாதம். அது கத்தி வாங்கினாலும் ஆசீர்வாதம், துருத்தியில தண்ணி வச்சு துரத்தி விட்டாலும் ஆசீர்வாதம், அப்பா அம்மா விரட்டி விட்டாலும் ஆசீர்வாதம், எது பண்ணாலும் ஆசீர்வாதம் தான். ஏன்னு தெரியாது, ஆனா அது ஆசீர்வாதம் தான். ஆனா பிடிச்சிக்கிறது தகப்பனாக இருக்கணும். கரம் பிடிச்சது யாரா இருக்கணும்? தகப்பனா இருக்கணும். இன்னொரு தகப்பனை குறித்து நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் வாசிங்க. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஏசா கொல்ல வர போறான் அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டாரு. இப்ப இவர் ஒரு ஐடியா பண்றாரு. என்ன ஐடியா பண்றாரு? தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிறதான ஆற்றில் என்ன செஞ்சாராம்? துறையை கடக்க பண்ணினான் அப்படின்னு இருக்கு. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னொரு இடத்துல இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, முதல்ல ஒரு குரூப்பை நிறுத்துவான். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடே கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு, பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டச் சேர்ந்தான். என்ன ஒரு அந்த ஆர்டரை நல்லா கவனிங்களேன். எனக்கு இது பார்த்த உடனே யாக்கோபு கெட்டவனா நல்லவனானே உங்களுக்கு தெரியாது. இல்லை, யாக்கோபு நல்லவர் தான், நீங்கள் எதுவும் அப்படி நினச்சிடாதீங்க. என்னடா யாக்கோபை கெட்டவரான்றார்ல.
ஒரு சராசரி மனுஷனை யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணிட்டானா, வசனம் சொல்லுது, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலில் நிறுத்தி. ஏன் அவங்கள ஃபர்ஸ்ட் நிற்க வைக்கிறான்? ஏசா வந்து அடிக்க போறான்னு தெரியுது. அடிச்சா முதல் பாதிப்பு யாருக்கு வரட்டும்? பணிவிடைக்காரிக்கு அவங்க பிள்ளைகளுக்கு வரட்டும். அது இவன் பெத்தது தான், யாக்கோபு பிள்ளைகள் தான். ஆனாலும் ஃபர்ஸ்ட் யார் நிக்கட்டும்? அடுத்து யாரை நிறுத்துறான்? லேயாளையும் அவள் பிள்ளைகளையும். இப்ப இந்த அம்மாவும் இவன் மனைவி தான், அது பணிவிடைக்காரி, இது மனைவி. ஆனா ரெண்டு மனைவியில லேயாளை நிக்க வச்சுட்டு ராகேலை எங்க நிக்க வைக்கிறான்? கடைசியா நிக்க வச்சுட்டான். யோசேப்பை எங்க போய் நிக்க வச்சுட்டான்? கடைசியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அடிச்சினே வா, ராகேலையும் யோசேப்பையும் கடைசியா பார்த்துக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நான் உலக பிரகாரமா சொல்றேன். சில நேரத்தில் அப்படி போகும்போது முன்னாடி நம்ம லீஸ்ட் இது போட்டுங்க, இது போனா பரவாயில்ல, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதையாவது பார்த்துக்கலாம். சரி, அடுத்து அவன் இன்னும் வந்துட்டான். நெக்ஸ்ட் யாரு? லேயாள். இது கூட போனா போட்டுங்க, ராகேலும் யோசேப்பும் இருக்கட்டுங்க, கடைசியா வேணா அது போட்டுங்க. அப்பனா அவன் நேசம் யார் மேல அதிகமா இருந்திருக்க? ராகேல் மேலையும் யோசேப் மேலையும். இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். இந்த வசனத்தின்படி இப்படித்தானே இருக்கு. சரி, இப்போ இப்படி வாசிங்களேன். 2வது வசனத்தை வாசிங்க. பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்திட்டானா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கரெக்டா இருக்கா? முதல்ல பணிவிடைக்காரங்க அடி வாங்கினா வாங்கட்டும், அவங்க பிள்ளைகள், அதுவும் இவன் பிள்ளைகள் தான், இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டான். அடுத்து லேயாள், அடுத்துதான் லாஸ்ட் ராகேல், யோசேப்பு. இது வரைக்கும் கூட ஓகே. இவன் பார்வைக்கு நம்ம கொஞ்சம் நடா இந்த ஆளு பாகுபாடு உள்ளவனா இருக்கிறானே, தகப்பன் இப்படி இருக்கிறானே, தான் பிள்ளைகள்ல 10 பிள்ளைகள் போனா போட்டு இது ஒன்று மட்டும் எஸ்கேப் ஆகட்டும் நினைக்கிறானே, அவன் ஒரு ப்ரிஃபரன்ஸ் மாத்தி வைக்கிறானே, எல்லாம் தெரியுது இல்ல. அடுத்து வாசிங்க. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டச் சேர்ந்தான். இவன் ஏன் முன்னாடி போறான்? ஏசா கொல்ல போறான்னு தானே இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்றான். அப்ப இவன் ஏன் முன்னாடி போறான்? அப்ப ஃபர்ஸ்ட் யார் சாவணும்? செத்தா? ஒரு தகப்பனா அவன் செய்யற விஷயத்தை நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எனக்கு பாகுபாடு இருக்கு, ஆனா இவங்க அத்தனை பேருக்காக நான் ஜீவனை கொடுக்க முன்னாடி போகிறேன். எதை பண்ணாலும் என்னை தாண்டி நீ பண்ணிட்டு போடா, என் கண்ணு பார்க்க கூடாது. இதுதான் தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருவது. யாக்கோபை நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வீடுகள்ல அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பிள்ளைகள் இருந்தால் பாகுபாடு காட்டுற மாதிரி தான் இருக்கும். 2 பிள்ளைகள் எப்படி இருக்கும்? பாகுபாடு காட்டுற மாதிரி தான் இருக்கும். பையனா தனி தான் அம்மாவுக்கு, பொண்ணுனா தனி தான் அப்பாவுக்கு. 2த்தையும் பார்க்கும்போது பையன் சொல்லுவான், உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் அவ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்பான். பொண்ணு சொல்லும், உன் பையனுக்கு தானே எல்லாம் எடுத்து வச்ச, எனக்கா எடுத்து வச்ச அப்படின்னு கேட்கும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வீட்டுக்குள்ள பார்க்கும்போது என்ன இருக்கு? அந்த பாகுபாடு இருக்கு. ஆனா வீட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது 2 பிள்ளையும் ஒன்னா தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. ரெபேக்கா ஏன் பெஸ்ட் தாய் தெரியுமா? ஒரு வேர்டு சொல்லுவாங்க யாக்கோபு கிட்ட, உன்மேல் வரும் சாபம் யாவும் என் மேல் வரட்டும், ஆசீர்வாதம் உனக்கு வந்துட்டு போட்டோம். இதுதான் உண்மையிலேயே தகப்பனோ தாயோ உண்மையா இருக்கிறவருடைய சுபாவம். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல என்ன, கொஞ்சம் பாகுபாடு தெரியுது. சில நேரத்தில் நமக்கு பாகுபாடு தெரியும். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, யூதர்களுக்கு ஆண்டவர் செய்யறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்பா நம்மால். சிலர் சொல்லுவாங்க, யூதர்களை விட புறஜாதியாரை தான் கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறாரு. சில நேரத்தில் நமக்கு தெரியும், நம்ம எல்லாரை விட புறஜாதியாருக்கு ஆண்டவரோட தயவு இருக்காது, நம்ம மேலதான் கர்த்தருடைய கிருபை ஜாஸ்தின்னு. நம்ம பார்வையில இந்த பாகுபாடு தெரியுது, ஆனா கர்த்தர் பார்வையில பாகுபாடே இல்லை. அவர் முன்பாக போய் ஜீவன் கொடுக்க போனவர். அவர் பணிவிடைக்காரி பிள்ளைக்கும் ஜீவன் கொடுக்க முன்னாடி போனா, லேயாள் பிள்ளைக்கும் ஜீவன் கொடுக்க முன்னாடி போனா, ராகேல் பிள்ளைக்கும் ஜீவன் கொடுக்க முன்னாடி போனா. இங்க வேணா பிரமாணத்துல மாற்று கருத்து இருக்கும். மனசாட்சி பிரமாணம், நியாய பிரமாணம், சுயாதீன பிரமாணம், மாற்று கருத்து இருக்கு. பிரமாணத்துல வேறுபாடு இருக்கு. ஆனா ஜீவன் கொடுத்த இயேசுவின் இடத்துல பாகுபாடே கிடையாது. பட்சபாதம் இல்லாதவர், பாரபட்சம் பார்க்காதவர். அவர் அத்தனை பேருக்காகவும் முன்னாடி ஜீவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இதுதான் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல சுமந்து கொண்டு போவது. முன்னாடி போற ஆண்டவர் அப்படிப்பட்டதான் ஆண்டவர். இந்த சுபாவம் நமக்கு வரணும். பாகுபாடு இருக்கத்தான் செய்யும் சில நேரத்துல. ஆனா ஒரு இடம் வரும்போது நாம தான் ஜீவன் கொடுக்கிறவங்களா முன்னாடி போகணும். இப்ப தகப்பன் முன்னாடி போறதுக்கான நோக்கம் தெரியுதா? தகப்பன் பிள்ளையை சுமந்து நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த வசனத்தை எப்பவுமே எப்படி நினைக்கிறோம் தெரியுமா?
தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அப்படின்னு சொன்னா அவரு ஆசீர்வாதமா கூட்டிட்டு போறாரு. உண்மை, எல்லாம் உண்மைதான். முன்னாடி போய் கொண்டாடி செவ்வையாக்குவாரு, ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை தருவாரு, புதையல்களை தருவாரு ஆண்டவர், அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. அடுத்து தூதனை கூட அனுப்புறதுனா பாடி கார்டு அனுப்புவாரு. ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்கு, தகப்பன் முன்னாடி போகிறதுன்னு ஒன்று இருக்கு. அந்த தகப்பன் முன்னாடி எதுக்கு என்ன கூட்டிட்டு போறாரு தெரியுமா? அவருக்கு ஒன்று தெரியும், நான் கடந்து உன்னை கூட்டிக் கொண்டு போகிற பாதை கடினம் தான், கண்ணீர் தான், கொஞ்ச நேரம் உபத்திரவம் தான், அழுகதான், கத்தி ஓங்கிறது தான், உன்னை வனாந்தரத்தில் விடுறது தான். ஆனால் எனக்கு நன்றாய் தெரியும், நீ வனாந்தரத்தில் துருத்தி தண்ணீரோட அப்பத்தோட ஓடினாலும் சாக மாட்டாய், கத்திய தூக்கினாலும் நீ சாக மாட்டாய். உங்க 2 பேரையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாக்கோபு பார்க்கறதுக்கு தெரியும், பணிவிடைக்கார பிள்ளைக்கும் லேயாள் பிள்ளைக்கும் ராகேல் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அத்தனை பேருக்கும் ஜீவனை கொடுக்க கர்த்தர் முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் உங்களையும் என்னையும் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு போகிறார். ஆமென். எந்த இடத்திலும் ஆண்டவரை சந்தேகமே படாதீங்க, எந்த இடத்துலையும் ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்காதீங்க, துக்கப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் கருத்துல என்ன கிடையாது, தீமை என்பது கிடையவே கிடையாது. அவர் உனக்கு முன்பாக போய் உன்னை ஒரு தகப்பனை போல ஜீவன் கொடுக்க முன்னாடி போயிட்டு இருக்கிறார். ஏன் அவர் முன்னாடி போறார் தெரியுமா? ஜீவன் கொடுப்பதற்கு, உன்னை பாதுகாப்பு. எது வந்தாலும் எனக்கு ஒன்று நல்லா தெரியும், எது நமக்கு நடந்தாலும் கர்த்தரை தாண்டி நடக்கவே நடக்காது. கர்த்தர் அனுமதி இல்லாம நடக்கவே நடக்காது. என்ன அதுதான் யாக்கோபு, நான் முன்பாக போய், ஏசா நான் உன்னை மொத்த பேரை அழிக்க போறேன், எவ்வளவு பேரை வேணா அழிச்சுக்க, முதல்ல என்ன அழிச்சிரு, எனக்கு அப்புறம் தான் நீ என் பிள்ளைகளை தொடரும். அதுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்டாங்க, யாருக்கும் எந்த சேதம் வரல, அதெல்லாம் வேற. ஆனா அதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். அல்லேலூயா. ஒரு பூலோகத்தில் இருக்கிற உன் தகப்பன் உனக்கு செய்யாததை நான் உனக்கு முன்பாக போகிறேன், நான் உனக்கு உள்ளங்கையில் வச்சு வரைஞ்சி பாதுகாத்துக் கொள்றேன். உன்னை ஒரு நாளும் கைவிடாத தகப்பன் சொல்லுகிறார். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல. ஒருவேளை நீ வந்த பாதை கடினமா இருக்கும், ஆனா இது வரைக்கும் உன்னை கொண்டு வந்தது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வரைக்கும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து பத்திரமா பாதுகாத்து யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க எத்தனையோ நேரத்துல கூட இருக்கிறவங்களை குறை சொல்றீங்க, ஏன் தேவனையே குறை சொல்றீங்க. ஆண்டவர் இருந்தா இப்படிலாம் நடக்குமா? ஏன் ஆண்டவர் இருந்தா எங்க அப்பா இப்படி இருக்காரு, ஏன் ஆண்டவர் இருந்தா என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் நடந்துச்சே, நீ என்ன ஆன? செத்துட்டியா? இல்ல என்ன ஆச்சு? காணாம போயிட்டியா? உன்னை நடத்தி கொண்டு தங்கம் நெருப்புக்குள்ள போகாம புடமிடப்படவே முடியாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ். உன்னை அந்த ப்ராசஸ் நான் நடத்தினதுக்கு காரணம் உன்னை சுத்த பொன்னாய் விளங்க பண்ணுவதற்கு. உன்னை மாதிரி நாளைக்கு இதே மாதிரி பாதையில கடந்து போறவங்க 1000 பேர் இருப்பான், அவனுக்கெல்லாம் உன்னைத்தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா உனக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும், உனக்கு மட்டும்தான் அந்த பெயின்னா என்னன்னே தெரியும். பிரசங்கத்துல நான் சொல்லுவேன், ஒரு சிங்கிள் பேரண்ட்காரன் பிரசங்கத்துல சிங்கிள் பேரண்ட்டை பத்தி பேசுறதுக்கும் அந்த சிங்கிள் பேரண்டா இல்லாம தாயும் தகப்பனும் வளர்த்தவங்க பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பசினா என்னன்னு தெரியாதவன் பசியை பத்தி பேசுவதுக்கும் பசியில கடந்து வந்தவன் பசியை பத்தி பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீ கடந்து வந்த பாதையில ஏன் கர்த்தர் கொண்டு வந்தார் தெரியுமா? நீ பட்ட அனுபவத்தினால நாளைக்கு உன்ன மாதிரி இருக்கிற 1000 பேரை நீ மீட்க வேண்டி இருக்கிறது. உன்னால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நீ அந்த ப்ராசஸ்க்கு உன்னை விட்டு கொடுத்த கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். தகப்பன் உனக்கு முன்பாக போய், ஆனா ஒண்ணு மட்டும் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு மட்டும் இல்ல, முடிவு பரியந்த கர்த்தர் சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் வருவேன். உன்னை இறக்கி வைக்க மாட்டேன், நீ பாரன்னு விடவே மாட்டேன். உன்னை கொண்டு போய் இந்த இடம் மட்டும் உனக்கு நியமிச்ச டெஸ்டினேஷன் வரைக்கும் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நாம தேவ சமூகத்துல? நன்றி ஆவியானவரே. கண்களை மூடுவோமா? ஒருவேளை இதுவரைக்கும் உன்னுடைய ப்ராசஸ் எல்லாம் பெயின்ஃபுல் ப்ராசஸாவே இருந்திருக்கும். கொஞ்சம் வேதனை உள்ள காலங்களுக்குள்ளே நீ போயிருப்ப. ஒருவேளை வனாந்தரத்துக்கு பிள்ளையோட ஓடி இருப்ப, இல்ல உன் சொந்த தகப்பனே உனக்கு கத்திய ஓங்கி இருப்பாங்க, உன் சொந்த குடும்பமே உனக்கு விரோதமா ஓங்கி இருக்கும், உன் தாயே உனக்கு விரோதமா எழும்பி இருப்பாங்க. சில நேரத்தில் நீ கைவிடப்பட்டு அனாதையா நின்று இருப்ப. எந்த பக்கம் போறது திக்கற்ற நிலைமை. ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்றவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு அவர் தான் அடைக்கலாம். அவர் சொல்றாரு, யார் உன் கூட வரலனா என்ன, யார் உனக்கு முன்னாடி போகாட்டி என்ன, நான் போயிட்டு இருக்கேன் உனக்கு முன்னாடி, நான் போயிட்டு இருக்கேன். என்னை மட்டும் பார்த்துக்கிட்டே வா, என்னுடைய பாதப்படியை அப்படியே பின் பண்ணிட்டே வா, நான் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா. அப்ப நீங்க முன்னாடி போறீங்கன்னா
எனக்கு ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது? அது அடுத்த உன் கேள்வி. கர்த்தர் என் கூட வராருன்னா, ஆண்டவர் தான் எங்களுக்கு தேவன்னா, ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, இதை விட மோசமாலாம் வந்துச்சு, நான் உனக்கு முன்னாடி போய் ஃபில்டர் பண்ணி உன்னால எதை தாங்க முடியும்னு பார்த்து அதை மட்டும்தான் நான் உனக்கு அனுமதிச்சேன், மற்ற எதையுமே நான் அனுமதிக்கல. நீ சந்திச்சதெல்லாம் உன்னால தாங்க முடியும்னு உன் மேல உள்ள நம்பிக்கையில நான் அனுமதிச்சது. நான் அப்படி அனுமதிச்சதுனால தான் நீ இன்னும் ஜீவனோடையே இருக்கிற. நான் எல்லாத்தையும் அனுமதிச்சிருந்தா நீ இந்நேரம் செத்து போயிருப்ப. இந்நேரம் உன்னை தொலைச்சு கட்டி இருப்பாங்க. கர்த்தர் ஃபில்டர் பண்ணி அனுப்புனார் உனக்கு. நீ கடந்து வந்த பாதையே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே, உனக்கு தெரியாம எவ்வளோ ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கினார் உனக்கு விரோதமா வந்ததை. அதெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டாரு. ஏன்னா உன் முன்னாடி போறவர் அவர் தான். உனக்கு உன் கிட்ட வந்த சின்ன கல்லுக்கே நீ இப்படி சொல்லிட்டியே, அவர் மேல எவ்வளவு கல் எறிஞ்சாங்க தெரியுமா? ஏன்னா அவர் உன் முன்னாடி போயிட்டே இருக்காரு. அவர் ஒரு சிலது தான் உனக்கு அனுமதி கொடுத்தாரு. அது கூட எதுக்கு தெரியுமா? நீ சாகணுங்கிறதுக்காக இல்ல. உன்ன மாதிரியே உன் பின்னாடி சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு தலைமுறை வருது. அந்த தலைமுறைக்கு இந்த அனுபவத்தை சொல்றதுக்கு உன்னைத்தான் நான் செலக்ட் பண்ணேன். உன்னைத்தான் நான் செலக்ட் பண்ணேன். நீ பட்ட பாடு, நீ சிந்தின கண்ணீர், நீ கடந்து வந்த இருட்டு, நீ இருட்டில் அழுதது, நீ பாத்ரூம்ல தண்ணி ஊத்திக்கிட்டே அழுதது, எல்லாத்தையும் கர்த்தர் சொல்றாரு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் தெரிஞ்சுதான் உன்னை அனுமதிச்சேன். ஏன்னா நான் தானே உன் முன்னாடி போனேன். எனக்கு தெரியாம இது எதுவுமே நடக்கல தெரியுமா? ஏன் தெரியுமா? உன் பின்னாடி இன்னும் கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உன்னை ஒரு தகப்பனாகவும் உன்னை ஒரு தாயாகவும் வைக்கிறதுக்காக தான் நான் உன்னை கடந்து போக பண்ணேன். நீ ஏமாற்றப்பட்ட, உண்மைதான். நீ நம்பினவங்க ஏமாத்திட்டாங்க, உண்மைதான். உங்ககிட்ட உண்டானதையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு உன்னை நடுத்தரில் விட்டுட்டாங்க, உண்மைதான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் நீ யோசிச்ச, உண்மைதான். உனக்கு முன்னாடியே நான் அதை யோசிச்சிட்டேன். அந்த வேளை சாப்பாடு உனக்கு கொடுத்தது நான் தான் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தனால தான் இன்னைக்கு நீ ஜீவனோடு கூட இருக்கிற. ஒப்பு கொடுப்போமா? ஒன்று மட்டும் நான் திருப்பியும் சொல்றேங்க, நம்முடைய தகப்பன் கையில் தீமை என்பது இல்லவே இல்லை. அவர் நன்மைக்கு ஏதுவானவர். அவர் புழுதியிலிருந்து உன்னை ராஜாவாய் மாற்றிடுவார். ஒப்பு கொடுப்போமா? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை மறவாமல் நினைத்தவரே, ஈசாக்கு எபினேசராயும் இஸ்மவேலுக்கு எல்ரோயுமாய் இருந்தீர் ஆண்டவரே. எங்களுக்கோ எபினேசரும் எல்ரோயுமாய் இருந்து நடத்துகிறேப்பா. கரம் பிடித்து நடத்துகிறீரே, முடிவு பரிந்தும் விடாமல் இருக்கிறவரே, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமக்கிறவரே, நாங்க பயமில்லாம உங்க தோள் மேல உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்க பயமில்லாம உங்க மாறு மேல சாஞ்சிருக்கிறோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நாங்கள் அறிந்திருக்கிறோம். இனியும் நடத்த போகிறீர். முடிவு பரியந்தம் எங்களை நடத்துவீர். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்